வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனித்தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். உண்டாக்கும் சுவையொட்டிகள் கண்டுபிடிப்பு. மூதூர் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இலங்கையர்களுக்கு மியன்மாரில் பொது மன்னிப்பு. ஓமானில் சீரற்ற காலநிலை, 18 பேர் பலி. தொடர்வது விரிவான செய்திகள். மூதூர் பிரதேச தமிழ் அறநெறி பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மூதூர் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று புதன்கிழமை காலை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மூதூரில் இயங்கிய 5 அறநெறி பாடசாலைகளை மூதூர் பிரதேச இந்து குருமார் சங்கத்தின் கீழ் பதிவு செய்வதற்கு மூதூர் பிரதேச செயலக இந்து கலாச்சார உத்தியோகஸ்தரிடம் சென்றபோது அவர் அவ்வாறு பதிவு செய்ய முடியாது என தெரிவித்ததோடு அறநெறி பாடசாலை ஆசிரியர்களுடன் தகாத வார்த்தை பிரயோகங்களுடன் நடந்து கொண்டதாகவும் தெரிவித்து குறித்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அறநெறி ஆசிரியர்களால் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அறநெறி பாடசாலையின் ஆசிரியர்கள் சுலோகங்களை ஏந்தியவாறு 5 அறநெறி பாடசாலைகளையும் பதிவு செய்ய அறநெறி பாடசாலை ஆசிரியர்களை அவமதிக்காதே, கலாச்சார உத்தியோகஸ்தரை வெளியேற்று உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்திற்கு மூதூர் பிரதேச செயலாளர் MPM முபாரக், திருகோணமலை மாவட்ட இந்து கலாசார உத்தியோகஸ்தர் லக்ஷ்மி தேவி ஸ்ரீதரன் ஆகியோர் வருகை தந்ததுடன் அவர்களிடம் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கையளித்தனர். இதன் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் அவ்விடத்திலிருந்து கலைந்து சென்றனர். சாய்ந்தமருது பிரதேச உணவகங்கள் மீது கடந்த சில தினங்களாக திடீர் சோதனை நடவடிக்கையை சாய்ந்தமருது பிரதேச சுகாதார குழுவினர் முன்னெடுத்து வருகின்றனர். அதன்படி சாய்ந்தமருது பிரதேச இரவு நேர உணவகங்கள், டேஸ்ட் கடைகள், கோழி பதப்படுத்தி விற்கும் இடங்கள் போன்றவற்றில் செவ்வாய்க்கிழமை இரவு திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது மாலை நேர உணவகங்களில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுகள், கழிவு எண்ணெய்கள் மற்றும் புற்றுநோயை உண்டாக்கும் தன்மை கொண்ட சுவையூட்டிகள், கலப்படம் செய்யப்பட்ட சுவையூட்டிகள் போன்ற பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முறையான களஞ்சிய வசதி இல்லாத மற்றும் பழுதடைந்த உணவுகளை வைத்திருந்தோர் மீது எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற மற்றும் பழுதடைந்த உணவுகள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டது. 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை மே 6ஆம் திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில் மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டை விநியோகம் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்படும் என்று பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய பாடசாலை விண்ணப்பதாரிகள் அதிபர்களினூடாக அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் தபாலூடாக அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியன்மாரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 15 இலங்கை மீனவர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் பொது மன்னிப்பு வழங்கியுள்ளது. இதனை மியன்மாரில் உள்ள இலங்கை தூதுவர் உறுதிப்படுத்தியுள்ளார். 15 இலங்கை மீனவர்களும் மியன்மார் அதிகாரிகளால் கடந்த டிசம்பரில் கைது செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த நாட்களில் குழந்தைகள் மத்தியில் கணிசமான அளவு வயிற்றுப்போக்கு நோய் பரவுவதை சுகாதார அதிகாரிகள் அவதானித்துள்ளதை அடுத்து பெற்றோர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். லேடி ரிச்வே மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் தீபால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு என்ன உணவளிக்கிறார்கள் என்பதில் அதிக விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதற்கிடையில் குழந்தைகள் மத்தியில் டைபாய்டு காய்ச்சல் பரவுவது குறித்து குழந்தை மருத்துவர் எச்சரித்தார். இதேவேளை உலக சுகாதார அமைப்பின் கருத்துப்படி 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் இறப்புக்கு வயிற்றுப்போக்கு நோய் 2வது முக்கிய காரணமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. யாழ் சிறைச்சாலையில் இருந்து வழக்கு விசாரணைக்காக சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட கைதிகளில் 2 தப்பியோடிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
திருட்டு குற்றச்சாட்டுக்காக ஒரு வருட சிறை தண்டனை பெற்று வந்த கைதியும் விளக்கமறியல் கைதியொருவருமே நேற்று செவ்வாய்க்கிழமை காலை தப்பியோடியுள்ளனர். உடனடியாக செயற்பட்ட சாவகச்சேரி போலீசார் 30 நிமிடங்களுக்குள் இருவரையும் கைது செய்து மீண்டும் நீதிமன்றில் ஆஜர்படுத்தினர். இதன்போது தப்பியோடிய குற்றத்திற்காக இருவருக்கும் தலா 6 மாத கால சிறை தண்டனையும் தலா 1500 ரூபாய் தண்டப்பணமும் விதித்து நீதவான் உத்தரவிட்டார். நேற்றைய நாளுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதி சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகித அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 295 ரூபாய் 28 பதிவாகியுள்ளது. அத்துடன் இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி 305 ரூபாய் 19 பதிவாகியுள்ளது. கொழும்பு கந்தேனுவர பிரதேசத்தில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். பூணுக்கல அல்கடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக கணவரே மனைவியை கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலையை செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கந்தேனுவர போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்திய மக்களவை தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கை இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக இந்த தேர்தலுக்கான வாக்களிப்பு செயற்பாடுகள் இடம்பெறவுள்ளன. இதனையடுத்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பமாக உள்ளன. இந்தியா முழுவதும் மொத்தமாக 21 மாநிலங்களுக்கு உட்பட்ட 102 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. இந்த தேர்தலில் வாக்களிக்க மொத்தமாக 968 மில்லியன் மக்கள் தகுதி பெற்றுள்ளனர். மக்களவை என அழைக்கப்படும் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் 543 ஆசனங்களுக்காக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடாத்தப்படும். ஆட்சி அமைப்பதற்கு ஒரு கட்சி அல்லது கூட்டணி 272 ஆசனங்களை பெற வேண்டும். இறுதியாக இடம்பெற்ற மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி 303 ஆசனங்களையும் பிரதான எதிர்க்கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் 52 ஆசனங்களையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓமானில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 18 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த பகுதியில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஓமான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் 32வது போட்டி இன்று இடம்பெறவுள்ளது. குறித்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதவுள்ளன. இந்த போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. முன்னதாக குறித்த 2 அணிகளும் 3 போட்டிகளில் மோதியுள்ளன. இதில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 2 போட்டியிலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 1 போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.